வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 28ஆம் தேதி புதன்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் நடக்கிறதுக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே போகுமா, இல்லை மறுபடியும் ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்குமா, இல்லை இன்னைக்கு நடந்த மாதிரி வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போதே நம்ம வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து அடிஷ்னலாக இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபுல் டே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் தான். அதாவது ஒரு ட்ரேடருக்கு பாசிட்டிவான மார்க்கெட். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டவுன்ஃபால் ஆச்சு. இந்த 10 மணிக்கு மேலே நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷனோ இல்லைனா கால் ஆப்ஷனோ வாங்கியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அது புட் ஆப்ஷனுக்கான ஒரு டே. அப்போது கால் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும், புட் ஆப்ஷன்லேயும் ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக புட் ஆப்ஷன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் போயிட்டு திருப்பி வந்து ப்ராஃபிட் ரெக்கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னையோட ஸ்ட்ராட்டஜி. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி பொசிஷன் லாங் பொசிஷனும் ஷார்ட் பொசிஷனும் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தட் ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனே நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். கடைசியாக வந்து நம்ம வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டா பார்ப்போம். ஏன் எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டா முக்கியம் அப்படின்னா, எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ தான் பயங்கரமாக வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஆட்கள். அப்போது இவங்க ரெண்டு பேர்த்தோட பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கும் போது கிஃப்ட் நிஃப்டி நான் ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கேப் அப் இருந்துச்சு. ஆனால் கேப் அப் இருந்தாலுமே நமக்கு கிஃப்ட் நிஃப்டி நமக்கு என்னாச்சுன்னா ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. நீங்கள் 6:30க்கு இந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ 6:30க்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல கேப் அப் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் பயங்கரமாக இருந்துச்சு இது. ஸோ அப்போவே நம்ம சொன்னோம், இந்த கேப் அப்னால மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா அதுக்கு அடுத்த செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ஸோ யூஸ்வலாக கிஃப்ட் நிஃப்டியில் கேப் அப்னா நம்ம மார்க்கெட்லேயும் கேப் அப் இருக்கும். அதாவது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் கேப் அப் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா கேப் அப் இருந்துச்சு, ஆனால் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகங்கிறனால நம்ம கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணலை. இன்றைக்கி நிஃப்டி டைரெக்டாக ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷருக்கு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ஒரு 10:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹை. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸோ இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த லெவலை க்ராஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்திருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவலை க்ராஸ் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவலையே க்ராஸ் பண்ணல. 26ஆம் தேதி இருந்த செகண்ட் லெவலையே இன்னைக்கு இருக்க மார்க்கெட் க்ராஸ் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது ஒரு தேர்ட் டைமாக ஹையர் ஹை ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்னா இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்கான்னா இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு. அப்போ 3 தடவை கன்சிக்யூட்டிவாக லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை தாண்டி போகிறது கஷ்டம்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டு விஷயமும் ஷுவராக தெரியும். ஏன்னா 3 டைம்ஸ் வந்து லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 25,000ல். ஸோ நமக்கு வந்து முன்னாடி 24,500ல் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அது ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போய் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது 25,000ல். அப்போது நாளைக்கு மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு 25,000 வரைக்கும் போகலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஹையர் ஹை லோவர் ஹை தான் நம்ம இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம நிஃப்டி எடுத்து பார்த்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஏ சேஞ்ச் கிடையாது. ஓகே, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம நிஃப்டி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 25,000ல். இதே தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே சொன்னோம். என்னென்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த 25,000 தொட்டிருக்கனால நாளைக்கும் மார்க்கெட்டில் இந்த 25,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போது மார்க்கெட் பாசிட்டிவாகவே போனாலும் இந்த 25,000 தான் ஒரு லிமிட்டாக இருக்கும். அதை தாண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே, அப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 25,000. சப்போஸ் அப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக 24,500 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 இந்த 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாளைக்கு இந்த 25,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.9 இருக்குது.
ஸோ இந்த 7.9 இந்த கிவன் ரேஞ்ச், அதாவது 23.80லேருந்து 25.80 850 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் பிசிஆர் ரேஞ்ச் வந்து 7.9 இருக்குது, 0.79 இருக்குது. அதிலிருந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணனாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ இன்க்ரீஸும் பண்ணுறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த அட் த மணிலேருந்து எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெஃப்ட்டில், அட் த மணிலேருந்து எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரைட்லங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதுன்னு. ஸோ அப்போ நான் ஃபுல் ரேஞ்ச் வச்சாலும் 0.7 இருக்குது. நான் வந்து ரேஞ்ச் கம்மி பண்ணிகிட்டே வந்தாலும் எனக்கு வந்து அதே 0.79 78 அந்த மாதிரி தான் இருக்குங்கிறனால நான் என்ன சொல்வேன்னா, மார்க்கெட்டில் இந்த அட் த மணி பக்கத்தில் இருக்க கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷனை கம்பேர் பண்ணுறதை விட. அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு இந்த 5 வைக்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணி இதுதான். இதிலிருந்து 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து லெஃப்ட்டில், 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரைட்டில், அதாவது 1 2 3 4 5. ஸோ இந்த பக்கம் 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த பக்கம் 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணியும் கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணியும். ஸோ டெக்னிக்கலி ரெண்டு பக்கம் இருக்க அவுட் ஆஃப் த மணி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸில் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 24,000. ஆனால் இதை மீறி டவுன்ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 24,000 வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா மார்க்கெட் இந்த 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 24,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷனில் ஃபார் அவுட் ஆஃப் த மணி வாங்கும்போது மார்க்கெட்டிங் இடத்துல யூஸ்வலாக வாங்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீமியம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ 24,000லையும் அதே மாதிரி 26,000லையும் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த புட் ஆப்ஷனோட வேல்யூ நான் ஃபுல் ரேஞ்ச் வைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார் அவுட்டு. ஸோ இங்கே இருக்கிற அவுட் ஆஃப் தி மணி பார்த்தீங்கன்னா 26,000. இதுக்கு புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி 24,000. ஸோ அதனால் இந்த 24,000 நான் கன்சிடர் பண்ணாமல் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 24,500 நான் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அதிகமாக குவான்டிட்டி இருக்கிற 24,000 ரெசிஸ்டன்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலை. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் நாளைக்கும் புஷ் ஆனாலும் இந்த 25,000 அதை தாண்டி கீழே வந்தால் 24,500. இதுதான் நிஃப்டி 50 ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஓஏ சேஞ்ச், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நீங்களே பாருங்கள், கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கால் ஆப்ஷன் நிறையா வந்து வாங்கியிருக்காங்க. கால் ஆப்ஷனோட வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஆனால் புட் ஆப்ஷன் வேல்யூஸ் எல்லாம் அட் த மணி பக்கத்தில் இந்த 24,500 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். ஆனால் எதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, மார்க்கெட் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ரொம்ப அழகான ப்ரைஸ் ஆக்ஷன். என்னென்னா ஒரு கேப் டவுன் வந்துச்சு. அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் அழகான ஒரு புல்லிஷ் மூமெண்ட், அதுக்கப்புறம் அழகான ஒரு புட்டு, அதாவது ஒரு பேரிஷ் மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த 3 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு டெத் க்ராஸ் ஆச்சு, திருப்பி கோல்டன் க்ராஸ் ஆச்சு, திருப்பி டெத் க்ராஸ் ஆச்சு. அப்போது இந்த ஒரு இன்ட்ராடேயில் நமக்கு வந்து இந்த டெத் க்ராஸ் அண்ட் கோல்டன் க்ராஸை வச்சு நம்மளால் பெரிய இண்டிகேஷன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. இது ஒன்று முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்போது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த ரேஞ்ச் இருக்குது. நமக்கு வந்து ஒரு 55,800ங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த 55,800 ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா முதல் நாள், ரெண்டாவது நாள் அது இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் 26 and 27 சொல்கிறேன். ஸோ இந்த 2 நாளுமே இந்த ரேஞ்சை ட்ரை பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பியும் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 25,800 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து 56,000 ரீச் பண்ண முடியும். ஸோ இது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் இப்போது 25,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டினா 55,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டினா நமக்கு வந்து 56,000 வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 55,500 இந்த இடத்துலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இங்கே தான், அதாவது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணியிருக்கு. அப்போது
நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி இங்கே இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் நமக்கு வந்து 55,800 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது நமக்கு கன்சிக்யூட்டிவாக 2 நாளுக்கு தொடர்ந்து 2 நாளைக்கு நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் இது இல்லைன்னா இது வரைக்கும் தான் மார்க்கெட் புஷ் ஆக முடியும். சாரி 56 இல்லை 55,800, 55,800ஓ இல்லைன்னா 55,500 வரைக்கும் புஷ் ஆக முடியும். ஆனால் அங்கேருந்து புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சிலே இருக்குது. எவ்வளோனா 55,000 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த 55,000 ஏற்கனவே இந்த இடத்துல வச்சுருப்போம். கரெக்ட். அப்போது நாளையோட மார்க்கெட் இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இருக்க ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணாமல் இந்த ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணலான்னு தோணுது. 55,800ம் 55,000 இந்த 800 பாயிண்ட்ஸ் கேப்புக்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஏன் 55,800 ரீச் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட OI சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கம்பேரிட்டிவாக, அதாவது 55,000ஓட புட் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒன்று கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன டிக்ரீஸ். ஸோ இந்த ரெண்டும் நடந்தால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டியில் கிளியரான ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அதாவது ஒரு 55,000 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புட் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அட் த மணியில் 55,500 பார்த்தீங்கன்னா காலும் அதிகமாக இருக்குது, புட்டும் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 56,000 இந்த 56,000 அதுக்கு நடுவில் இருக்க ப்ரைஸ் எல்லாமே பாருங்கள் குட்டியாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் இப்படி இருக்குது. ஆனால் இதே இது நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் மேலே வந்திருக்கு. அந்த கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டியில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா செபி. அதாவது அவங்க என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, பேங்க் நிஃப்டி நிறையா பேர் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீக்லி எக்ஸ்பைரிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாற்றிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி டே லாங்காக இருக்கனால மேனிப்புலேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் கிளியரான நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ரைஸில் நடுவில் மரம் முளைச்சிருக்க மாதிரி கரெக்டாக ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஆனால் நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் மல்டிபிள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரோவாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரிக்கான எஃபெக்டோட டிஃப்ரென்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தோன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 55,800 இல்லைன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா 55,500. ஆனால் அதோட சப்போர்ட் வந்து எப்போயுமே நமக்கு வந்து 55,000 தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நடந்த மாதிரியே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வரதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேலே போயிட்டு கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஆனால் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு அவுட் ஆஃப் த மணி, ஸோ இந்த ரேஞ்சை விட நீங்கள் வந்து கால் அவுட் ஆஃப் த மணியோ புட் அவுட் ஆஃப் த மணியோ கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெல்டா வேல்யூ பார்த்துட்டு டெல்டா அண்ட் தீட்டா வேல்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அந்த ப்ரைஸில் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே. அண்ட் நம்மளோட இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐ டேட்டா. அப்போ இந்த எஃப்ஐஐ டேட்டா நான் முக்கியம்னு சொன்னது ஞாபகம் இருக்குது. அப்போ இந்த எஃப்ஐஐ டேட்டாவில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கேஷ் டேட்டா. ஸோ இந்த எஃப்ஐஐயோட சம்மரி நமக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேஷ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்போது நான் இந்த கேஷ் மார்க்கெட்டை தான் பார்க்குறேன். ஸோ தட் இவங்க வந்து இன் கேஷ், அதாவது இதெல்லாம் வந்து தி மணி வேல்யூ, அவங்க டீல் பண்ணியிருக்கிற மணி வேல்யூ. அப்படிங்கும்போது எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதத்துக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எஃப்ஐஐஸ் தான் ரொம்ப அதிகமாக ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிஐஏஸ் அதிகமாக ஹோல்டு பண்ண மாட்டாங்க. நம்மளோட வார் வந்தப்போ கூட எஃப்ஐஐஸ் வந்து நம்ம இந்தியன் பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்போ கூட எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் கம்மி பண்ணல. ஆனால் இந்த ஒரு குறைஞ்ச நாட்களாக ஒரு 4-5 நாட்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 22ஆம் தேதி அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 23ஆம் தேதி பையிங் அண்ட் செல்லிங் குறைஞ்சிருக்கு. ஏன்னா யூஸ்வலாக எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 15 கோடி 16 கோடி 20 கோடி அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17 15 17 அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப ரேராக தான் கம்மியாக வாங்குவாங்க. ஆனால் 22ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஒன்று அவங்களோட பையிங்ஸ் கம்மியாகுது, அடுத்து அவங்களோட செல்லிங்ஸும் வந்து பையிங் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால
இவங்க வந்து ஹோல்டிங்ஸ் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா தே எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பைரி டே வரும்போது மேபி அதாவது ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்று தேவையில்லாமல் ஒரு அன்சர்டனிட்டி வரும். ஒரே நாளில் ஒரு 10% மேலே போகும், ஒரே நாளில் ஒரு 5% கீழே வரும். அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்ல, அது எப்பயாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அன்சர்டனிட்டி இட் வில் பிரேக் ஆல் தி ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆல் தி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ மேபி நாளைக்கும் அவங்களோட ஹோல்டிங்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நமக்கு டிஐஏஎஸ் நம்பிக்கை கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா எப்பயும் இல்லாமல் டிஐஏஎஸோட பையிங் அதிகமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் எஃப்ஐஏஎஸ் அண்ட் டிஐஏஎஸாவது பையிங் அவங்க அதிகமாக பண்ணியிருக்கிறனால மார்க்கெட் மறுபடியும் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போது எஃப்ஐஏ அண்ட் டிஐஏ டேட்டா பார்க்கும்போது நமக்கு எஃப்ஐஏஎஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது நமக்கு ஒரு சந்தேகத்தை உட்படுத்துது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஐஏஎஸ் வந்து பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம நம்பலாம் டிஐஏஎஸ் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி நாளைக்கு நம்மளும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குங்கிறத நம்பலாம். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியாக இந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி வந்து கரெக்டாக இந்த ஒரு டவுன்ஃபால் அண்ட் இந்த ஒரு மேலே போகிறது திருப்பி ஒரு டவுன்ஃபால் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த 50 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பாருங்கள், அது நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சப்போஸ் நமக்கு இது வந்து 3 மினிட்ஸ் கேண்டில், நமக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 3 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க 15 மினிட்ஸ் இல்லைன்னு. 3 மினிட்ஸில் நமக்கு இங்கே அழகாக பார்க்க முடியும் எப்படி அழகாக ப்ரைஸ் ஆக்ஷன் போயிருக்குன்னு இன்ட்ராடேயில். ஆனால் 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தோன்னா நமக்கு இதுதான் ப்ரைஸு, டக்குன்னு இறங்குது, டக்குன்னு மேலே போகுது, டக்குன்னு இறங்குது. ஸோ அப்போ நமக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு 6 ஹவர்ஸ், அதாவது 6 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்கு 4 15 மினிட்ஸ் கேண்டில் தான் வரும். ஸோ 1 ஹவர் 4 15 மினிட்ஸ் தான் வரும். அப்போது 9:30 9:15க்கு ஆரம்பித்தோம்னா 3:30 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகுது. அப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு ஒரு 4 கேண்டில் வரும், செகண்ட் 1 ஹவருக்கு ஒரு 4 கேண்டில் 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 12 14 16 18 20 22 24. ஸோ இது வந்து 6 ஹவர்ஸ். அந்த கடைசி ஒரு கேண்டில் வந்து 3:15க்கு, அதாவது 3:30க்கு முடிகிறதுக்கான கேண்டில். ஸோ அப்போ 25 கேண்டில் தான் வரும். அப்போது நம்மளோட இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்குது பாருங்கள், இது வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்படிங்கும்போது நம்மளால் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பெருசாக கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 15 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த கேண்டில் வரும். அப்போ 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அதாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாரி, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர். ஸோ நமக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து லைவில் இருக்குது, அந்த லைவில் நான் காமிக்கிறேன். நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அப்போ என்னோட இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது இந்த கேண்டிலில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எங்கேன்னு தெரியாமல் நம்ம எப்படி டெசிஷன் எடுக்க முடியும்? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது எனக்கு ஐடியா கிடைக்காது. ஏன்னா 15 நிமிஷத்துக்கு இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாமல் வெயிட் பண்ணிருக்கணும். ஆனால் அதே இது நான் வந்து 3 மினிட்ஸ் வச்சேன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டவுன் சைட் கேண்டில் வந்திருக்குங்கிறது கிளியராக தெரியும். இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20:33. அதே இது நான் வந்து இந்த இடத்துல வைக்கும்போது 20:30. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு க்ரீனாக தெரிஞ்சாலும் நமக்கு 3 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கும்போது ஒரு டவுன்ஃபால் இருக்கிறது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறோம் நமக்கு வந்து இன்ட்ராடே பண்ணும்போது. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நமக்கு வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் படி இந்த 50 and 200 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 10 and 20 அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போது எப்பப்பெல்லாம் இந்த 10 and 20க்கு கீழே மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆகுதோ அதெல்லாம் பியரிஷ் மூமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20 க்ராஸ் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 க்ராஸ் பண்ணும். ஸோ எப்போ எல்லாம் இந்த 10 and 20க்கு கீழே மார்க்கெட் புஷ் ஆகிருக்கோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பியரிஷ் மூமெண்ட். அண்ட் அங்கேருந்து ஒரு ரெக்கவர் ஆகி 10 தொட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் 10லேருந்து 20 தொட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டை பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து டைனமிக் ஸ்டாப் லாஸ். ஏன்னா மார்க்கெட் லைவில் போயிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே தான் ஸ்டாப் லாஸ், அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ்,
அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் வருது 10 தொட்டுச்சு, நமக்கு ஸ்டாப் லாஸ் வரல, திருப்பி வந்துச்சு 10 தொட்டுச்சு, ஸ்டாப் லாஸ் இல்லை, பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து 20 தொட போகுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 and 20 ஆல்மோஸ்ட் மெர்ஜ் ஆயிடுச்சு, நமக்கு மார்க்கெட் போய் 20 தொட்டுருச்சு. அப்போது இங்கே பொசிஷன் எடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்ட் 10 and 20 மட்டும் வச்சு நம்ம பார்க்குறது. நான் வந்து கிஃப்ட் நிஃப்டியோ நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோ எதுவுமே பார்க்காம, ஸோ இந்த இடத்துல பார்க்கணும் 10-20 கிராஸ் தொட்டுருச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஷார்ட் பொசிஷன். ஓகே, அதே இது லாங் பொசிஷனுக்கு 10ம் 20க்கும் மேலே போயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10-20க்கு மேலே போயிடுச்சு. அப்போது இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கணும், மார்க்கெட் மேலே போச்சா, அப்போது இந்த பொசிஷன் 10 தொட்டுருச்சு, அப்போ நான் வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். 20 தொட்டுச்சுன்னா நான் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி, அப்போது 20 இங்கே தொட்டுருச்சு, நான் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இங்கேருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ஒரு 180 பாயிண்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட். ஸோ இது ரெண்டும் இந்த இடத்துல ஒரு புட்டும் இந்த இடத்துல ஒரு காலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு ஷார்ட்டு, இந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன். ஓகே, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் என்னென்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் பொசிஷன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இதுதான் இருக்கிறதுலே பிரச்சனை. ஸோ இப்போ இந்த 2 பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 ப்ராஃபிட் கிடைச்சாவே நம்மளோட ட்ரேடிங் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். தேவையில்லாமல் நம்ம வந்து ஓகே நம்மளால் இன்றைக்கி 2 எடுத்துட்டோம், அப்போ 3ஆவதும் லக்கியாக இருக்கும்னு சொல்லிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. 1. 2வது 2 டைம் லாஸ் வந்துருச்சா அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 5 இல்லைனா 3 ட்ரேடுக்குள்ளே ஒரு நாளைக்கு ட்ரேட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிவெஞ்ச் ட்ரேடோ இல்லை வந்து இன்றைக்கி நமக்கு டே லக்கியாக இருக்கணும் எடுக்கவே கூடாது. ஸோ இந்த 2 ட்ரேட் எடுத்துட்டாவே அமைதியாக இருந்துடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுக்கிறதெல்லாம் கம்மியான ப்ராஃபிட் தான். ஏன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இதுதான் பிரச்சனை. ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும் போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சைடு வேஸ் இல்லைனா கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் நமக்கு வந்து சான்ஸ் கம்மி தான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அழகான ஒரு ஷார்ட் பொசிஷன், அழகான ஒரு லாங் பொசிஷன் ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி, அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.